2 வயசுல இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன பண்ணுவேன், இவனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு சோறு ஊட்டுவேன். நான் வந்து அந்த டைம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு என் குடும்பத்துக்காக காசு காசு காசுன்னு ஓடிட்டு இவனுக்கு 20 வயசு ஆகும்போது நான் ஃப்ரீ ஆயிட்டு 20 வயசுல இவனை இடுப்புல தூக்கி வச்சு என்னால சோறு ஊட்ட முடியுமா? அப்ப அவன் 2 வயசுல நான் அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது ஆக்சுவலா அவனுக்கு நான் 2 வயசுல பண்ணிடணும். அவனுக்கு 20 வயசுல என்ன தேவையோ அப்பதான் என்னால 20 வயசுல அவனுக்கு அதை பண்ண முடியும். சோ நான் பேஸ்ல இருந்தே அவன் கூட இருந்தாதான் அவனுக்கு நான் அம்மான்றதே தெரியும். நான் யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட இவனை கொடுத்துட்டு நீங்க வளர்த்துக்கங்க, நான் ஒரு பக்கம் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறேன்னா காசு சேரும், பாசம் சேராது. இப்ப நீங்க இந்த குழந்தைக்காக காசு சேர்த்து வைக்கிறீங்க, பினான்சியலா நீங்க அந்த குழந்தைய வந்து ஒரு பெரிய ஆளா எடுத்துட்டு வந்து விட்டுலாம். பட் நீங்க ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு என்ன தரணுமோ அதை மிஸ் பண்ணிடுறீங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்குதுன்னா நீங்க அந்த இடத்துல அந்த குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ற மாதிரி இருந்தாதான் நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கே ஒரு அர்த்தம். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து 4-5 குழந்தைய நான் பெத்து வச்சுப்பேன் ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம குழந்தை வந்து நமக்காக பெத்துக்கிறோம், அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. எதுவுமே நம்ம வந்து அவங்க கூட இருக்கிறதுக்காக தான் அவங்க பெத்துக்கிறோம். 5 குழந்தை பெத்து வச்சு எதையுமே பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு குழந்தைய பெத்து வச்சு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா நிம்மதியா இருக்கும் லைஃப்.